ரஷ்ய படையெடுப்பின் 3ஆம் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி தங்களுக்கு உண்மையான மற்றும் நீடித்த அமைதி தேவை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கீவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் இந்த ஆண்டு தங்கள் நாட்டிற்கு நீடித்த அமைதி தேவை என ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதியை தரமாட்டார் என கூறிய அவர், வலிமை, அறிவு மற்றும் ஒற்றுமையால் நாம் அமைதியை வென்றெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 3 ஆண்டுகள் ஆன நிலையில் ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பெல்ஜியம் தலைநகர் பிரசெல்ஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டத்தில் ரஷ்ய படையெடுப்பில் உயிரிழந்தோருக்கு 1 நிமிடம் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீது 16வது பொருளாதார தடை திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தனர். இதில் அலுமினியம் இறக்குமதி உள்ளிட்டவை அடங்கும் என தெரிவித்தனர். யுக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கஜா கல்லாஸ் இதுகுறித்து ஐநா அவையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக்ரோ ரூபியோவை சந்திக்கும் போது பேசவுள்ளதாகவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.